எனக்கு ஒரு ரூபாய் கவர் வச்சு பாரு என்ன பண்ணிட்டேன் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரணும்னா டைம் ஆகிடும் கிளாஸ் எடுத்துருவோம் ட்ரம்மு வாங்கி தண்ணி பிடிச்சிருக்குல்ல எல்லாத்தையும் சொல்லலாம் 50 ரூபா 50 ரூபா ஸ்டான்லி போனீங்களாண்ணா? நீரண்ணா அப்படியா? மேல படம் ஒரு வாட்டியா கை போய் ஒரு வாட்டி ஒருத்தர் வேஸ்ட் கட்டிட்டு பயங்கரமா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவாங்க போட போகுது. நான் உங்களை வீடியோ ஆன் பண்ணிட்டேண்ணா. இது பறந்தாமா மட்டும் ஒன்று எடுத்துட்டோம். அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாருமே. அந்த வீடியோல போட்டோ வச்சுக்க ஸ்டார்ட்ல போட்டோ எடுத்துக்கலாம். கெஞ்சி யாருன்னா பிஸியாக இருக்காங்கண்ணா. வெயிட் பண்றாங்க. செலவானாலும் பரவாயில்ல, கால் சரியாகும். நான் போகுதுண்ணா. எங்க நீ பாக்குற இப்போ? இங்க வேற இந்தியன் பத்திரமே யூஸ் பண்ண முடியல, காலையே மடக்க முடியலனால. இப்போ என்ன பண்ற? என் கோச் யாரும் சரியான திட்டுறாரு. ஒழுங்கா போஸ்ட் பண்ண சொன்னா பெல்ட்டி அஸ்டர் நீ அப்படின்னு ஸ்டேஜில் ஏறிக்கிச்சுண்ணா. ஸ்டேஜ்லேயே
ஆமா உனக்கு வீடியோ பார்த்த பசங்க எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனா நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்கா தெரிஞ்ச. வளவளன்னு இருந்துச்சியா, வீட்டு இருக்குன்னு டைல்ஸ் போட்ட மாதிரி இருந்தது. நான் அதெல்லாம் கவனிக்கல. எல்லாரும் டைம் எடுக்கிறாங்க, டைம் எடுக்கிறாங்க, ரொம்ப எடுக்கிறாங்க. கரெக்டு தாண்ணா, எனக்கு டைம் இல்லைண்ணா. டைம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து நான் எதுக்கு இவ்வளோ மீன் வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்டு இப்போ அதை காசு பாடி ஆகுது. எனக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? இது நல்லா செலவு பண்ணிட்டு திடீர்னு டைஃபாய்டு வந்துச்சு. 5 நாள் இருந்துன்னு சாப்பிட்டு எல்லாமே வேஸ்ட்டு. அவ்வளோ சாப்பிட்டேன்னா அதுவும் சாப்பிட்டு எல்லாமே வெயிட்டாக போயிடுச்சு. 9 கிலோ. அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க? இது கைக்கு பண்ணாங்க. கரெக்டாக எங்கே இருக்குது? மவுண்ட் ரோடு. இது ஓகே ஓகே ஓகே. மவுண்ட் ரோடு பிள்ளைல ஒரு புதிய தலைமை கட்டினாங்கல்ல, சிம்சன். அது பேர் தான் ஓமந்துரா? தலைமைச் செயலகம் முன்னாடி. நீ அங்கே போனீங்கனால உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு போக முடியாது. இந்த சனி ஞாயிறில் போகிறேன். சனி ஞாயிறுலாம் கூட்டம் இருக்கும், சூடு வைப்பாங்க, ஹீட்டு கரண்ட் வைப்பாங்க. அங்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். நீ வந்து டைம் பார்த்து கரெக்டாக போயிடலாம். ஓ நான் நீ சொல்கிறத பார்த்தா காலையில் கியூலேயே நிற்கணும் போல இருக்குது. நான் அப்பாவுக்கு கீழே வெளியே நிற்பாங்க. அப்பாவுக்கு மாட்டலாம் போவேன். 10 மணிக்கு போனால் 1 மணிக்கு வருது. 10 மணிக்கு 1 மணிக்கு வேணும்னா அது டேப்லெட் எழுதி போய் மெடிக்கல் இருந்து வாங்கிறதுக்கு கூட்டமாக இருக்கும். போகுது. நீ வேறு நேற்று வீடியோ தான் உங்கள் காலேஜில் நிறைய பேர் போட்டாங்க. ஹரிஷ் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன். அப்போ தான் பார்த்தேன், நவீன் காலேஜ் வச்சு இது அப்படின்னு. வீடியோ இல்லாமல் எங்கே வீடியோ தான் போட்டது. என் காலேஜ் பசங்க எப்படி தெரியும் எல்லாருமே கூட எப்படி சொல்கிறது, 1-2 காம்படிஷன் வந்திருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கிறதுலே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, நம்ம கூட அவ்வளோவா சாப்பிடவே மாட்டோம். இன்னும் நல்லா கை விடுறீங்க. போடலாமா? அப்படியே விட்டுருவா. இது அதுவாண்ணா. நான் ஒரு பீஸ் வந்து 700 கிராம். ஆனால் 3 துண்டாக போட்டுருங்கண்ணா. நான் வீட்டில் போயிட்டு எடுத்து போட்டுருந்தேன். வெயிட் மிஷின் கத்தியில் கட் பண்ணி போட்டுடுறேன் வீட்டில். அப்படியே ஊத்துறேன். 3 துண்டா? 3 துண்டா, எல்லாமே 3 துண்டா போட்டுருந்தான். நான் வச்சுக்கிறது 1.5 கிலோ வெயிட் மிஷின். அதுக்கு மேலே போட முடியாது, மிஷின் வந்துடும். அந்த தட்டு மாதிரி இருக்கும்ல, சூப்பர்ண்ணா, பக்காண்ணா. அவ்வளோதாண்ணா. செட் ஆகாது. அதான் வெஜிடபிள்ஸ் அந்த இதுவெல்லாம் மெசேஜ் பண்ணி சாப்பிடுவோம். ஃபிஷ்ஷும் ஓகே தான். அந்த தட்டில் வச்சுங்க. நானும் ஐயோ அவ்வளோ பெரிய டீனை ஊற்றிக்கி அது மேலே விட்டு போகிறேன். என்ன பண்ணுவோம்? அப்படியே என்ன பண்ணுவேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே தடவுவேன், மஞ்சள் போடுவேன், கரம் மசாலா போடுவேன், லைட்டாக உப்பு போடுவேன், அவ்வளோதான் வேக வைப்பேன். வேறு எதுவும் போடக்கூடாது. வேறு ஃபுட்டு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தான். நான் கவர் குத்துறேன். நான் இல்லை என் பையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மொபைல் மாத்திக்கா. யார் ஒரு மொபைல் வச்சுக்கிறது? சேகரண்ணாவா? சேகரண்ணா பண்ணாம கிட்ட கொடுத்துருவேன். நீங்க அடையாறுல தானே ஒர்க் பண்றீங்க?
அங்கே கூட யாரோ ஒரு ஃபிஷ்ஷே சொன்னாங்கண்ணா, அது பேர் எல்லாமே ஒன்றா போட்டுருங்க, தலை முள் எல்லாமே எதையும் விடக்கூடாது. அதை கூட சூப் வச்சு சாப்பிடணும். தலையும் சூப் வச்சு சாப்பிடுவோம். அது என்ன பண்ணுறது, இந்த குடல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இல்லை அதை விட தூக்கிடுங்க. முருங்கை மரம்ன்றது வந்து ஃபுல்லாகவே பூவு காம்பு அப்படி சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி இதாக இருக்குது. ஒரு இதுலேயும் ஒரு பேர். ஆனால் அது சாப்பிடுவாங்கய்யா. கருப்பு அண்ணா எத்தனை எடுத்துனா பாதி போயிடுவேன் இவருக்கு. எத்தனை ஐயோ கருப்பு அவ்வளோ கருப்பு எடுக்க மாட்டேன் நான். சென்டரில் போன் மட்டும் தான் எடுப்பேன். அண்ணா அது ஒரு வாட்டி ஆச்சுண்ணா, அரை பாதி வேக வச்சு சரி இது ஒரு கலராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். நாக்கு 40% போயிடும், 60% போயிடும். ஐயோ நீ வாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற சாப்பிட்டு போறா, அது வெயிட் தெரியுமா நான் செஞ்சதுக்கு அது கருப்பு திகட்டுறதுக்கு ஒரு மாதிரி நேரம் உடனே குழம்புல போட கூட தெரியாது, அவுச்சு சாப்பிட்டாச்சு. எத்தனை விசில் விடுவேன்னு நினைக்கிறா? எத்தனை விசில் விடுவேன்னு நினைக்கிறா? 2 தான். அவ்வளோ தண்ணியிலே போயிடும். அப்புறம் நீ ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வா, நான் செஞ்சு தரேன், சாப்பிடு சொல்லு. ஆனால் சீக்கிரமாக சட்டை பிடிச்சிருவா அப்படி சாப்பிட்டோன்னா. நானாச்சும் பரவாயில்லையா, இவருக்கு இன்னும் பயங்கரமாக சாப்பிடுவாரியா. ஈஷா இன்னும் கொஞ்சம் சில பேர்லாம் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டா உடம்பு வந்துடும். உடம்பு மூந்துரும் இல்லை ஒன்றாகாது. உங்களுக்கு லீன் மசாலாவை நீ பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு அந்த மசால் மட்டும் குறைச்சி வரும். உடம்பு திருப்பி ஏறிச்சு எனக்கு. எதுண்ணா இது பண்ணியா? இது நார்மலான உடம்பு. இது நமக்கு சாப்பாடு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. ஓகே ஓவர். நிறைய பசங்களுக்கு ஏர்ல எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதுலேயே போட்டு நான் முதல் ஜிம்மே அதை தலை போட்டுடலாம். அப்படி நல்லா பிடிக்கலாம். என் பழைய ஃபோட்டோ காமிக்கிறேன், நீ அனுப்பி. நான் ஃபோட்டோலாம் வச்சுக்கோ, பழைய ஃபோட்டோலாம். நான் கஷ்டப்பட்டு உடம்பு அதுக்கு கொஞ்சம் இப்போ தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன் இப்போ உண்டா இருப்பா? ஃபோட்டோ காமிக்கிறேன் நீ இப்போ. ஆமா எப்படிமா மாதிரி பண்ணானே என்னங்கண்ணா சொல்லுங்க, நான் முடிச்சிடவா? ஓகே 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 கரெக்டாக 8:30 நிமிஷம்.